கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் காங்கிரஸ் ஆதரவுடன் டெல்லியில் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி முன்வந்துள்ளது. இறுதி முடிவு திங்களன்று அறிவிக்கப்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மொத்தம் 70 சட்டசபை தொகுதிகளை கொண்ட டெல்லி தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 31 இடங்களை பிடித்த பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க மறுத்துவிட்டது. 28 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2ஆம் இடம் பிடித்த ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் முன்வந்தது. முதலில் காங்கிரஸ் ஆதரவை ஏற்க மறுத்த ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிறகு மக்களின் கருத்தறிய முடிவு செய்தார். கடிதங்கள், SMS, இணையதளம், பேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு சேகரிப்பு பணிகள் ஞாயிறுடன் முடிவடையும் நிலையில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க பெருவாரியான மக்கள் ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லி கோல் மார்க்கெட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி அமைக்க மக்கள் ஒப்புதல் அளித்தால் நாங்கள் ஆட்சி அமைக்க தயார் என்றார். முதல்வர் யார் என்பதை MLA-க்கள் முடிவு செய்வார்கள் என்றும் அறிவித்தார். கருத்து கணிப்புகளின் இறுதி முடிவு ஞாயிறு இரவில் தெரியவரும் என்றும் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இறுதி முடிவை திங்களன்று அறிவிப்போம் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். सरकार बनानी चाहिए आप लोगों को लगता है, लेकिन सरकार बनेगी पल बिल पास करेंगे और ये बीजेपी और कांग्रेसियों को दोनों को जेल भेजेंगे. டெல்லியில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஊழலை ஒழிக்கும் ஜன் லோக்பால் மசோதாவை மிக விரைவில் நிறைவேற்றுவோம் என்றும் கூறிய கெஜ்ரிவால் தேர்தலில் அளித்த உறுதிமொழிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் என்றும் தெரிவித்தார். இதனால் டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைவது ஏறக்குறைய உறுதியாகி இருக்கும் நிலையில் திங்களன்று டெல்லி துணைநிலை கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து தனது முடிவை அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.